சத்து பிறகு என்ன செய்வான்? தலைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும்? எனக்கு மாறுதல் வரக்கூடிய வழிகள் இருக்கிறதா? வாழ்க்கையிலே ஒரு மாறுதல் வரக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் நம்பிக்கையா இருக்கிறீங்க? வேதம் சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடினாலே நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான். அவர் என்னை மேய்ப்பார், அவர் என்னை பார்த்துக் கொள்வார், அவர் என்னை சரீரத்தை மாத்திரமல்ல என் ஆத்துமாவையும் பார்ப்பார், அவர் நீரின் வழியில் நடத்துவான், மரண விளிம்பில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். அவன் தைரியமா சொல்றான். ஏன்னா கர்த்தர் என்னை பிழைப்பு ஊட்டுகிற தேவன். கர்த்தர் ஜீவனை கொடுக்கக்கூடியவர். அவர் சொல்கிறார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவனை துரத்துகிற பிரச்சனைகள், அநேக காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நான் கர்த்தர் மேய்ப்பராய் வைத்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். நான் மறுபடியும் பிழைப்பேன். நம்பிக்கை. ஆமென் சொல்லுமா? மறுபடியும் எனக்கு மாறுதல் வரும். சவுல் துரத்தின அந்த வாழ்க்கையில இருந்து எனக்கு விடுதலை வரும். என்னை வியாதி துரத்தின இந்த வாழ்க்கையில் இருந்து விடுதலை வரும். என்னை துரத்தின பிரச்சனையில் இருந்து விடுதலை வரும் வரும் வரும். ஏன்னா என் ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேன். அவர் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர செய்கிறார். தேவன் எனக்கு மாறுதல் வரும். அதான் அதே மாதிரிதான் சொல்லுகிறாரு, எனக்கு மாறுதல் வருமோ என்று கேட்கிற அந்த யோபின் புஸ்தகத்தில் கேட்கிற அந்த யோபு என்ன சொல்கிறானா, அந்நிய கண்கள் அல்ல என்னுடைய கண்களை என்ன செய்யுமா? கர்த்தரை காணும். நிச்சயமாக எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், மீண்டும் எனக்கு தருவார் என்று நம்பிக்கை வைத்திருந்தார். ஒரு நாள் வந்தது, மறுபடியுமாய் அழுகி புழுத்த அந்த சரீரத்தை மறுபடியுமாய் ஒரு சின்ன பிள்ளையுடைய சரீரத்தை போல மாற்றி அவனை நிறுத்தினான். அப்படி எழும்பெல்லாம் தெரிஞ்சிச்சான். ஒரு ஓட்டை எடுத்து அவன் என்ன செய்வான்? சொரண்டினானா. மனைவி சொல்லிச்சான், நீ ஏன் ஆண்டவரை தூசிச்சு உயிரை விடு, சகிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு அவ்வளவு பாடுகள் இருந்துச்சான். ஆனா அவனுடைய நம்பிக்கை, கர்த்தர் ஒரு நாள் என் நம்பிக்கையின்படி நான் அவருடைய அற்புதத்தை பார்ப்பேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருந்தார். ஒரு நாள் வந்தது, அவன் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை இழந்து போனதை காட்டிலும் 2 மடங்கு எல்லாவற்றிலும் கர்த்தர் கொடுத்தான். இழப்புகளும் வேதனைகள் மத்தியிலும் நீ இருக்கிறீங்களா? கர்த்தர் மாறுதல் எப்பொழுது வரும்? எனக்கு எப்பொழுது மாற்றம் வரும்? கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாக இன்னைக்கு காத்திருக்கிற நபர்களுக்கு என்ன நடக்கும் என்று